புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராஜநாயகி பகுதி 16 தொடர்கிறது. சாமந்த நாயகர் தன்னுடைய மாளிகைக்கு சென்ற பொழுதுதான் குந்தவை பிராட்டியாரும் மதுராந்தகரும் கருத்து வேறுபாடு கொண்டு பேசிவிட்டு பிறகு உண்மையை அறிந்து பாசமேலிட பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மதுராந்தகரின் வெற்றியையும் தன் மகள் திருமணத்தை நினைத்து பேசிய பொழுதுதான் வந்தியத்தேவர் இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்றார். இடையில் புகுந்து தன்னுடைய வார்த்தையை மறுத்து கூறும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்பதை எண்ணி வியந்த குந்தவை பிராட்டியார் நிமிர்ந்து பார்த்தபோது அயர்ந்து போய்விட்டார். சற்று நேரத்திற்கு முன்னால் சாமந்த நாயகராலேயே மாற்ற முடியாது என்று சொன்ன பெண்கள் நாயகம் நாணத்தால் தலையை கவிழ்த்து கொண்டாள். மதுராந்தகன் பார்த்ததும் பாராதது போல ஒரு நிமிடம் முகத்தை தாழ்த்தி கொண்டான். மாமா, ஏன் அப்படி கூறுகிறீர்கள் என்று தன் அத்தையின் கணவரை வணங்கியபடியே கேட்டான் மதுராந்தகன். நீ ஈழத்தையாவது மானிய கேடத்தையாவது வென்றால்தான் வீரமாதேவி உன்னுடையவள் என்றால் அல்லவா உன் அத்தை கூறினாள். அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. வீரமாதேவி என்றுமே உன்னுடையவள்தான். ஆனால் அவளை மாலையிடும் பாக்கியம் என்று மாதண்ட நாயகனாக நியமிக்கப்பட்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருகிறாயோ அன்றுதான் என்று குறும்பு தவள சிரித்தார். வயோதிகத்தின் ஆரம்ப நிலையில் நிற்கும் அந்த மனிதர் இன்னமும் இளமை துடிப்போடு நிற்கும் தன் இள மனைவியை ஆசை தவளும் கண்களால் பார்த்தவாறே, அத்தை மாமா, நீங்கள் கூறியவைகளின் பொருள் ஒன்றுதான், ஆனால் கூறிய விதம்தான் வேறு என்றான் மதுராந்தகன். எவ்வளவு சாமர்த்தியமாய் பேசுகிறான் பார்த்தீர்களா? நான் என்னவோ என்று பயந்து விட்டேன் என்றாள் குந்தவை. ஆமாம், இனி நம் மதுராந்தகனை அரண்மனையில் விட்டு வைக்க உத்தேசமில்லை. அவனையும் உங்கள் அரசியல் சாணக்கியத்தில் பயிற்றுவிக்க வைக்க வேண்டும். என்னது, என்னுடைய அரசியல் சாணக்கியமா? தேவியாரின் அரசியல் சாணக்கியத்தின் முன்னால் என்னுடையது எந்த மூலை? விஷமமாக கண்ணை சிமிட்டியவரே பதிலளித்தார் வல்லவரையர் வந்தியத்தேவர். போதுமே பரிகாசம். அதனால்தான் செங்கோட்டு வாலிபனிடம் இல்லாததும் பொல்லாததுமாக என்னை பற்றி கூறினீர்களோ? தம்பியின் பார்வை பட வேண்டுமென்றால் அதற்கு முன் என் தயவு வேண்டுமென்று கூறியது யாராம் என்று பொய்கோபத்துடன் கூறினாள். அது என் தவறா என்ன? நானே அப்படித்தானே மாமன்னரின் தயவை சம்பாதித்துக் கொண்டேன் என்று அவளருகில் சென்று காதுகளில் ரகசியமாக சொல்வது போல சொன்ன பொழுது போதும் போதும், குழந்தை இருக்கிறான் என்று மதுராந்தகன் அந்த அறையில் உடன் இருப்பதை சித்திரங்களை பார்த்து கொண்டிருந்த அவன் பக்கமாக சுட்டி காண்பித்தாள் குந்தவை. மதுராந்தகன் சமயம் தெரிந்தவன். தான் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தவாறே சுவரில் உள்ள சித்திரங்களை புதிதாக பார்ப்பது போல் பார்க்க தொடங்கினான். சாமந்த நாயகர் தொண்டையை கனைத்துக் கொண்டே, மதுராந்தகா, நாம் போகலாமா என்று கூறி அவனை அணைத்தவாறே அழைத்து கொண்டு வெளியே வந்தார். அங்கே தயாராக இருந்த ரதத்தில் இருவருமே ஏறிக்கொண்டனர். ரதம் அரண்மனை நோக்கி மெல்ல நகர்ந்தது. அரண்மனையின் முன்னால் ரதம் நிற்கும் பொழுது அதன் முன்னால் வந்த ஆளை வல்லவரையர், என்ன செம்பியா, அந்த ஆள் இங்கே நிலவரையில் தான் இருக்கிறான். அவனுடைய நோக்கத்தை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது. அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? ஆம், ஆனால் சின்ன பழுவேட்டரையருக்கு ஓர் ஓலை கொண்டு வந்தானாம். தேவியார் ஏமாந்து விட்டார்கள் போல் இருக்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி ஏதேனும் இருக்குமானால், அபாயம் ஏற்படுமானால் அதை தடுக்க நீ எதுவும் செய்ய தயங்காத என்று கூறிவிட்டு சபா மண்டபத்தில் நுழைந்தார் நாயகர். ஒன்றும் புரியாமல், ஆனால் ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிறதென்று மட்டும் உணர்ந்து கொண்ட மதுராந்தகன் குழம்பியவாறே பின்தொடர்ந்தான். அந்த நெடுஞ்சாலை வெறிச்சோடி கிடந்தது. அது நன்றாக வளைந்து கீழ்மேலாக இருந்து தென்வடலாக சென்றது. ஆங்காங்கு அவ்வப்போது எங்காவது சென்று கொண்டிருக்கும் சில இரட்டை மாட்டு வண்டிகளை தவிர வேறு ஒன்றையும் காணவில்லை. சூரியனின் ஒளி கூட எங்காவது திட்டு திட்டாக தெரிந்ததை தவிர மற்ற எல்லா இடத்திலேயும் இருள்தான் கும்மென்று படர்ந்திருந்தது. அந்த அமானுஷ்யமான சாலையின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஏதோ சப்தம் உண்டாயிற்று. தூரத்தில் எங்கோ சில குதிரைகள் வெகு வேகமாக வருவது அதிகரித்து வரும் குழம்புகளின் சப்தத்திலிருந்து தெரிய வந்தது. ஆம், 4 குதிரைகள் வேகமாக வந்து கொண்டிருந்தன. அவைகளின் மேல் அமர்ந்து வருபவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான காரியமாக தான் வருகிறார்கள் என்பது அவர்களின் முகபாவத்தில் தேங்கி கிடக்கும் சிந்தனையிலிருந்தே தெரிகிறது. அவர்களின் குதிரைகள் ஒரு முக்கியமான இருள் கவிந்த இடத்திற்கு வந்தவுடன் திடுமென திரும்பின. அந்த வளைவிற்கு அருகில் இருந்த பெரிய மணற்குன்றை பார்த்ததும் அவர்கள் நின்றிருக்க வேண்டும் என்பது அவர்கள் அதை சுட்டி காட்டிய பேசுவதிலிருந்து தெரிந்தது. எதற்கும் அருகே சென்றுதான் பார்ப்போமே, நமக்குமா
கட்டுக்காவல்? ஆம், அவர்கள் அந்த குன்றை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் தலைவனை போல இருந்த ஒருவன் மற்றவனை பார்த்து, நாம் இங்குதான் இறங்க வேண்டும், இந்த இடத்தில் தங்கச் சொல்லித்தான் நம் தலைவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். இங்குதான் பகைவர்கள் வெற்றியடைந்ததாக சொல்லிக் கொண்டனர். அதோ அந்த குன்றின் மேல் தான் நம்முடைய மதிப்பிற்குரிய மகாராஜா காலஞ்சென்றது, இங்குதான் நாம் சந்திக்க வேண்டும் என்றான் மற்றவன். மாரவர்மன் சொல்வதுதான் சரி, இங்கு தங்கினால்தான் நம் தலைவர்கள் வந்தவுடன் மேலே கலந்து ஆலோசிக்கலாம் என்று சொல்லியவரே அந்த நாள் வரும் பாதையை விட்டு செல்லும்போர் ஒற்றையடி பாதையின் வழியாக அந்த மணற்குன்றை அடைந்தார்கள். அதன் உச்சியில் நின்று கொண்டு தெற்கு திசை பக்கமாக உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன், அதோ நம் தலைவர் வீரகேரள இளவரசர் மாமன்னருடன் வருகிறார், மேலே நடக்க வேண்டியவர்களை அவர் வந்தவுடன் பேசலாம் என்று சொல்ல மணற்குன்றின் மறுபுறம் சென்று காத்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் அந்த 3 குதிரைகள் இவர்கள் இருக்கும் திசையை நோக்கி பறந்து வந்தன. அந்த புறவிகளில் பாண்டியன் வீரகேரளன், மாமன்னர் அமரபுஜங்கன், மாமந்திரி இடைக்காடர் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் அங்கு வந்தவுடன் மணற்குன்றின் மறுபுறம் சென்று அங்கே கப்பும் கிளையுமாக படர்ந்திருந்த ஆலமரத்தடிக்கு வீரகேரளன் தன் குதிரையை விட்டிறங்கி சென்றான். அந்த மரத்தின் அடியில் பட்டையை போல தோற்றமளித்த ஓரிடத்தில் திருப்பியவுடன் மரத்தின் அடியில் ஒரு பெரிய பிளவு 2ஆக பிளந்து நின்றது. அதன் வழியே அந்த 7 பேரும் உள்ளே சென்றார்கள். முதலில் சிறிது நேரம் இருளாக தோற்றம் கொடுத்தாலும் போக போக வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. அதன் காரணத்தை அறிய முயன்ற பாண்டிய மன்னர் அமரபுஜங்கன், இதென்ன வீரகேரளா, எதிர்த்தார் போல யாரோ தீவட்டிகளுடன் வருவது போல் தெரிகிறதே என்று கேட்டார். ஆம், அது என் ஏற்பாடுதான். இங்கே இருந்த கதவு திறக்கப்பட்டால் அங்கு ஒரு மணியின் நாதம் மெல்ல எழும். அது மெல்லிய மணிக்கயிற்றால் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குகைப்பாதை நெடுந்துரம் ஆனதால் ஆங்கங்கே தீவட்டி சுருந்து கொளுத்தி வைத்திருப்பார்கள். இப்பொழுது நாம் போவது எங்கே? அந்த சித்தன்ன வாசல் மண்டபத்திற்குள்தான். அங்குதான் மற்றவர்கள் எல்லாம் வந்து காத்திருக்கிறார்கள் என்றான் வீரகேரளன். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் தடையின்றி ஒரு சபா மண்டபத்தின் வாயிலுக்கு வந்துவிட்டார்கள். இவர்களை கண்டவுடன் அங்கு ஏற்கனவே குழுமி இருந்த நால்வரும் எழுந்து வணங்கி நின்றார்கள். அவர்களில் ஆஜானுபாகுவாக வளைந்த மீசையை வைத்துக் கொண்டு இருந்த ஒருவனை சுட்டிக்காட்டி, அண்ணா, இவன்தான் வீரச்செழியன், சாணக்கிய தந்திரத்தில் அசகாய சூரன், பிரீத்தி வைத்து வேடிக்கையை பார்ப்பதில் நிபுணன் தான். அடுத்து இதோ இவன்தான் நெடுமாறன், குறிபார்த்து அம்பு எய்துவதில் இவனுக்கு நிகர் இவனேதான் என்று உயர்ந்த தின்தோல் படைத்த ஒருவனை சுட்டிக்காட்டி கூறினான். தலை நிமிர்ந்து தன் தோள்களை ஒரு குலுக்கு குலுக்கி மிடுக்காக மன்னனை வணங்கினான் அந்த நெடுமாறன். இதோ இருக்கிறார்களே, இந்த இருவரும் வயதில் சிறியவர்கள், ஆனாலும் சாமர்த்தியமிக்கவர்கள், மற்றவர்களுக்கு சிறிதும் நிலைத்தவர்கள் அல்ல. வெம்புரனும் மணிவர்மனும் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு அனைவரும் அமர்ந்தனர். பாண்டியன் அமரபுஜங்கன் அவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தான். என் அருமை தம்பிகளே, உங்களை காண்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நம் அனைவரின் முயற்சிகள் எல்லாம் பலிக்க தொடங்கி கூடிய தருணத்திலேதான் நாம் கூடியிருக்கிறோம். தென்புலத்து அரசர்களும் வடபுலத்து வேங்கி நாட்டாரும் மானியக்கிடத்தாரும் நமக்கு சாதகமாக இருக்கிறார்கள். இந்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பேசவே கூடியிருக்கிறோம். இனி அவரவர் தங்கள் அபிப்பிராயங்களை தடையின்றி கூறலாம். இங்கே நாம் அனைவரும் சகோதர மனப்பான்மையினோடு கூறியிருக்கிறோம். பேச ஆரம்பிக்கலாம் என்றான். முதலில் சாணக்கிய தந்திரத்தில் சிறந்தவன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட வீரச்செழியன் தான் பேச ஆரம்பிக்க தொண்டையை சரிபடுத்திக் கொண்டான். அவனுடைய மீசை பேசும் பொழுது துடித்தது. அவன் எதையும் செய்து காட்டும் செயல்திறன் உள்ளவனன் என்பதை அவது கொடூரமாக காட்டுவது போல இருந்தது. மாமன்னர் அவர்களே, தலைவர் அவர்களே, இந்த நேரத்தில் போர் முரசம் அதிரும்படியான காலம் இன்னும் நெருங்கவில்லை. அதனால் தண்டோபாயத்தை மேற்கொள்ளும் முன் சாமதான பேத உபாயங்களை பரிசித்து பார்ப்பதே நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது. அவைகளின் பயன்களை அறிந்து கொண்டே மேலே செயல்படலாம் என்பது என் அபிப்பிராயம். அதற்கு தின்தோல் படைத்தவனும் குறிப்பார்த்து வேலெறிவதில் வல்லவனுமான நெடுமாறன் பதில் கூற ஆரம்பித்தான். வீரச்செழியன் கூறுவது நியாயமானதுதான். ஆனால் இன்னும் மறைமுகமாகவே வேலை செய்ய வேண்டும் என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. நாம் என்ன கல்வர் கூட்டமா? எப்பேற்பட்ட மரபு நம்முடைய மரபு? அப்படி இருக்க இன்னும் சாமதான பேதத்தையே கையாள முடியாது. இதை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. வேலை எறிவது போலவே வார்த்தைகளை அவன் எறிந்தான். அதற்கு வீரகேரளன், நான் அப்படி கோபமாக பேசி காரியத்தை சிதறவிடலாகாது. அதற்கு வேண்டியது என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதில் கருத்து வேற்றுமை கிடையாது. அவரவர் மனதில் பட்டதை சொன்னால் கோபமடைய கூடாது மற்றவர்கள் என்று இடைமறித்து கூறிவிட்டு வெம்பரன் மணிவர்மன் பக்கம் திரும்பி, எங்கே உங்கள் அபிப்பிராயத்தை கூறுங்கள் பார்க்கலாம் என்று
உத்தரவிட்டான். எனக்கென்னவோ நெடுமாறனார் சொன்ன அபிப்பிராயமே சால சிறந்தது என்று தோன்றுகிறது. மற்றவர்களின் பக்கபலம் இருக்கும் பொழுதே நம்முடைய முயற்சியை மேற்கொண்டால்தான் நாம் வெற்றியடைய முடியும். சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டு குறை கூறுவதில் பயனே இல்லை. எனக்கும் அதுவே தான் நல்ல தருணமாக படுகிறது. உத்தம சோழன் ஆட்சியில் சிவபக்தி பெருகியதை தவிர வீரத்திற்கு வளர்ச்சியே இல்லை. அதற்கு முன் சுந்தர சோழன் ஆட்சியில் ஹா என்று சொன்னவர்கள் கிடையாது, ஹர என்றுதான் சொன்னவர்கள் உண்டு என்று பெருமைப்படுகிறார்கள். ஆனால் வீரத்திற்குரிய மதிப்பு கிடைக்காததால் சோழ வீரர்களிடம் கோழைத்தனம் தான் மிஞ்சியது. அவர்கள் பெரிய அர்ச்சர்களை வென்று வாகை சூடிக்கொள்ள முடியாத காரணத்தால் கடற்கொள்ளையக்காரர்களை அடக்கியதாக பெருமை பேசிக்கொண்டு அலைகிறார்கள். சரி வீரகேரளா, எல்லோரும் அவரவர்கள் அபிப்பிராயத்தை கூறி முடித்து விட்டார்கள். எங்கே உன் அபிப்பிராயத்தை கூறி பார்க்கலாம் என்றார் பாண்டிய மன்னர் அமரபுஜங்கன். என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்டால் எல்லோர் சொல்வதிலும் நியாயம் இருப்பதாக தான் படுகிறது. வீரச்செழியன் கூறுவதைப் போல போர் முரசம் கொட்டுவதற்கு முன்னால் சமாதான பேத உபாயங்களை கையாள வேண்டும். ஆனால் மற்றவர்கள் கூறுவது போல சந்தர்ப்பங்களை நழுவவும் விடக்கூடாது. நமக்கு வேண்டியதெல்லாம் சோழர்கள் நாசமடைய வேண்டும் என்பதே. அதனால் நம்முள் ஒருவரை சோழ நாட்டிற்குள் அனுப்ப வேண்டியது. அவர் அங்குள்ள நிலைமைகளை அவ்வப்போது நமக்கு அனுப்பிவிட்டு அதற்கேற்றபடி செயலாற்ற வேண்டியது. அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் நாமும் பொறுப்பாளி என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். முடிந்தால் நம் குல வைரியையே அவர் முயற்சி செய்து கூறி முடிப்பதற்குள் அங்குள்ள அறிவிப்பு மணி அலறவே அவர்கள் பேச்சு நின்றது. சில வினாடிகளுக்கெல்லாம் காவலன் ஒருவன் ஓடி வந்து நாஞ்சில் நாட்டுடன் கூட்டத் தலைவர் பிரம்மாதிராயர் வருவதாக அறிவித்தான். அவரை வரச்சொல் என்று அமரபுஜங்கன் ஆணையிடவே சுமார் 50 பிராயத்தினரான அந்தனர் உள்ளே நுழைந்தார். அமரபுஜங்கனை தவிர மற்றவர்கள் இருக்கை விட்டு எழுந்து வரவேற்றனர். வாருங்கள் ஐயா, தாங்கள் சரியான நேரத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று வீரகேரளன் வரவேற்றான். பின்னால் நிற்பவனை அவர்கள் சந்தேகத்துடன் நோக்குவதை கண்ட அவர், இவன் புதியவன் என்று பார்க்கிறீர்களா? இவன் நமக்கு வேண்டியவன் தான். இவனை பற்றி நான் பின்னால் கூறுகிறேன் என்றவர் மாமன்னரின் பக்கமாக திரும்பி, மாமன்னா, எம் பெருமான் திருஞான சம்பந்தரின் ஜன்ம தினம் வைகாசி மூல நட்சத்திரத்தன்று வருகிறபடியால் தில்லையம்பலத்திற்கு செல்ல வேண்டும் என்று என் விருப்பத்தை சோழ மன்னரிடம் தெரிவித்து தில்லையம்பதியை தரிசித்து வருகிறேன். தங்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் தரவில்லையே அந்த கோழைகள்? இல்லை, நான் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், என்னை யாரும் தடை செய்யக்கூடாது என்றுதான் உத்தரவிட்டிருக்கிறார். சோழ நாட்டில் உள்ள அந்த தில்லை அம்பலத்தானின் குனித்த புருவத்தை மட்டும் பார்க்க எத்தனை அனித்திய பிறவிகள் எடுத்தாலும் தகும். ஏதேது உடன்கூட்ட தலைவரை மதுரை வளர் ஆளவாயனை விட சோழ நாட்டு சிற்றம்பலத்தான் மிகவும் கவர்ந்து விட்டான் போல இருக்கிறதே. என்ன இருந்தாலும் பொன்னம்பலம் வெள்ளியம்பலத்தை விட மதிப்பு வாய்ந்ததே காரணமாக இருக்கலாம் அல்லவா? நாளை புலிக்கொடி மீனக்கொடியை விட உயர்ந்தது என்று கூட கூறலாம் என்று வீரச்செழியன் வார்த்தைகளாலேயே ஈட்டியால் குத்துவதை போல் ஏளனமாக வீசினான். நான் பிறந்தது தமிழ் மண் என்பதை இளவரசர் மறந்துவிட்டார் என்றே எண்ணுகிறேன். நாஞ்சில் நாட்டினர் நெறி தவறாதவர்கள், அதோடு உறுதியும் சொன்ன சொல்லை காப்பாற்றவும் கூடியவர்கள். என்னை சந்தேகிப்பதாக இருந்தால் என் பதவியை துறந்துவிட்டு குமரி எண்ணெய்க்கு சேவை புரிய சென்று வருகிறேன். மாமன்னர் அமரபுஜங்கனுக்கு கோபம் வந்துவிட்டது என்பது அவர் முகத்தை பார்த்த பொழுதே மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது. வீரச்செழியா, நீ பேசியது தவறு என்று கூறிவிட்டு பிரம்மாதிராயர் பக்கம் திரும்பி, ஐயா, பிழை பொறுத்தருள வேண்டும் என்றார். அதற்கென்ன, பரவாயில்லை. நாம் ஊகித்தபடி சோழ நாட்டில் கோழைத்தனம்தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம் ஏற்பாடுகளை தொடங்கி விடுவது நலம். நாங்களும் அதை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருந்தோம். தங்கள் பின்னால் வந்த புதியவன் என்று இழுத்தான் வீரகேரளன். நான் திருவதிகை வீரட்டானத்திற்கு சென்று கொண்டிருந்த சமயம் இவன் ஓடி வந்து சோழ வீரர்களிடமிருந்து தன்னை காப்பாற்ற சொன்னான். இவன் வேண்டுகோளுக்கு இணங்கி இவனை என் சிவிகையில் மறைத்து விட்டேன். அதன்படி இவனை தேடி வந்த சோழ வீரர்களிடம் இவன் வரவில்லை என்று கூறிவிட்டேன். என் பேச்சை நம்பிய வீரர்களும் சென்று விட்டார்கள். இவன் பல்லவ ஒற்றன் என்றும் யாரோ இவனை சோழர்களிடம் காட்டிக் கொடுத்து விட்டார்கள் என்றும் என்னிடம் கூறினான். இவன் பல வருடங்களா ஒற்றன் வேலை பார்ப்பதால் சோழ நாட்டின் ரகசியங்கள் இவனுக்கு தெரியும். அதனால் நமக்கு பயன்படுவான் என்று நான் அழைத்து கொண்டு வந்தேன். பிறகு அதுவரை அங்கு நடந்து கொண்டிருந்த தீர்மானமாகாத உரையாடலை அவரிடம் சொன்னவுடன் அதை கேட்டுவிட்டு அவர் கூறினார், முதலில் வீரச்செழியனும் நான் அழைத்து கொண்டு வந்த பல்லவ ஒற்றன் நந்திவர்மனும் சோநாடு சென்று நடப்பவைகளை ஆராயட்டும். வரும் வெள்ளிக்கிழமை தஞ்சையில் உடன்கூட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு இவர்களால் சாதிக்க முடிந்ததை
முடிக்கட்டும், மற்றவைகளை அவ்வப்பொழுது கலந்து முடிவுக்கு வரலாம் என்று கூறி முடித்த பின் அந்த சிறு சபை கலைந்து அவரவர்கள் சென்றார்கள். வீரகேரளனும் அமரபுஜங்கனும் மட்டும் தனிமையில் பேசி கொண்டு வந்தார்கள். அண்ணா, நான் சொல்லுகிறேன் என்று தாங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அந்த விஷயத்தை பற்றிய முடிவுக்கு தாங்கள் வந்துவிட்டீர்களா என்று ஏக்கத்துடன் கேட்டான். தம்பி, அந்த விஷயத்தில் என் முடிவை நான் மாற்றவே முடியாது. ஆனால் நீ ஏன் அதில் அவ்வளவு அக்கறை காட்டுகிறாய்? அண்ணா, வாழ்வின் 40வது பிராயத்தில் இருக்கும் நீங்கள் அறியாமற் போனது ஆச்சரியமே இல்லை. சேரமாதேவியின் அழகை கேள்விப்பட்டு நான் அவள் மேல் என்று சொல்லி முடிக்கும் முன் அமரபுஜங்கன், தம்பி, நான் இதில் என் முடிவை மாற்றிக்கொள்ளவே முடியாது. நீ அழகை மட்டும் கவனிக்கிறாய், ஆனால் நான் அழகு, அரசியல் இரண்டையுமே கவனிக்கிறேன். அதுவும் இந்த இக்கட்டான நிலையில் நம்முன் அபிப்பிராயமே பேதமே கூடாது. நீ இனிமேல் என்னிடம் இதை பற்றி பேசாமல் இருப்பதே நலம். போர் முறைகளை பற்றி எது வேண்டுமானாலும் கேள் என்றவாறே குதிரையை வேகமாக செலுத்தினான். அப்பொழுது வீரகேரளன் முகத்தை பார்த்தால் அதில் ஏதோ தீர்மானம் நிறைவேறிய வெஞ்சினத்தை காணாமல் தவறிவிடவே முடியாது. அந்த 2 நாட்களும் தேன்மொழி இந்த உலகத்திலேயே இல்லை. அவள் தன்னை சுற்றி ஒரு தனி உலகையே ஸ்தாபித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகில் உள்ள ஜனத்தொகை 2 பேர்தான். அதில் ஒருவன் மன்னன், மற்றவன் பிரஜை. மன்னவன் தான் விக்ரமன், பிரஜை தான் தேன்மொழி. இந்த இன்ப சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பது தெரியவில்லை. சந்திரன் முகிர்கூட்டங்களுடன் கண்ணாமூச்சி விளையாடுவது இவர்களுக்கு தெரியவில்லை. ஒரே சிரிப்பும் ஆரவாரமும் தான். மாவம்மாவின் சிற்பச்சாலையை கூட அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. பார்ப்பதற்கு தேன்மொழி விடவில்லை. அத்தான், நம் வாழ்க்கை பாதையில் மலர்கள் இருக்க வேண்டுமே தவிர கற்களே கூடாது. நான் ஒப்புக்கொள்ள முடியாது. சிற்பியின் வம்சத்தில் வந்த எனக்கு கல்தான் உயிர். அதனால் அதுதான் வேண்டும். ஏன் நான் மட்டும் சிற்பமராயர் பெண் இல்லையா? அந்த கல்பாதையில் ஓரத்தில் சுமை தாங்கி கல்லாக நிற்கலாம், வழியில் கூடாது. அதை போலவே உன் மலர்பாதை பூங்கொத்தாக, மாதவி பந்தலாக, சாலையோரத்தில் கண்ணுக்கு இனிமையாக குளிர்ந்த சோலையாக அமையட்டும். ஆனால் பாதையில் நடுவில் இருந்தால் வாடி வதங்கி போகும் அந்த வாழ்க்கை வேண்டாம். அன்று 2 பேரும் பேசிக்கொண்டே கோவிலுக்கு சென்றார்கள். கம்பகரேஸ்வரர் திவ்யமான அலங்காரத்துடன் ஒளிர்ந்தார். கோவிலில் அர்ச்சகர் மட்டும்தான் இருந்தார். திடீரென்று தேன்மொழி தன் இனிய குரலில் பாட ஆரம்பித்தாள். விக்ரமன் தன்னை மறந்தான், ஊரை மறந்தான், உலகை மறந்தான், தேன்மொழியை கூட மறந்துவிட்டான். அவன் முன் பிரம்மாண்டமான ஊர்வலம் வந்தது. அதில் அமர்ந்திருந்தவரின் பூங்குமுத செவ்வாயிலிருந்து செவ்வளரி பூத்தது போல புன்னகை பூக்க கண்டான். முப்புரி நூல் தரித்த மணிமார்பகத்தை கண்டான். நஞ்சார் சுடலை பொடி நீரணிந்த திருமுகத்தை பார்த்தான். பூதகணங்கள் புடைசூழ சிவபெருமான் வருவதை பார்த்தான். ஆம், தேன்மொழியால் பாடப்பட்ட திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்தான் அவன் முன் இவ்வாறெல்லாம் காட்சியாகி மெய்மறக்க செய்தது. இது யாரம்மா, புதிதாக இருக்கிறதே என்று கோயில் அர்ச்சகர் கேட்டபொழுதுதான் அவன் இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். தேன்மொழி கூறியது காதுகளில் தேன் மழையாக பொழிந்தது. இவர் என் அத்தை மகன் ஐயா. திருமாட கொடி செங்குன்றூரிலிருந்து வந்திருக்கிறார். பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியே வில்வ மரத்தடியில் போய் இருவரும் அமர்ந்து கொண்டனர். எனக்கு இந்த சோலையும் ஊரும் ரொம்ப பிடித்து விட்டது. இந்த ஊர் மட்டும்தானா? தான், இல்லை, நீயும் சேர்த்துதான். இதை நான் உள்ளம் குளிர கூறாதது என் அறிவினம். நாளைக்கே கிளம்ப வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை பிடிக்கவில்லை என்று கூறுவேனா? இந்த ஊரில் உள்ள பசுஞ்சோலைகள், தென்னந்தோப்புகள், பசுங்கதிர், தலை சாய்த்தாடும் சென்னர் சுமைகள் எல்லாம் என்னை அப்படியே மெய்மறக்க செய்கின்றன. அதனால்தான் இதில் ஆச்சரியமே இல்லை. இப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். இவ்வுலக வாழ்வை விட சிவலோக வாழ்வே மேலானதென்று யாசித்து வந்த ஞான சம்பந்த பெருமானே இங்கு அருகில் இருக்கும் பழன நகரை உடையவரை பார்த்தபடி பாடியிருக்கிறார். தேன்மொழி, பைந்தாமரைகள் கழனி சூழ்ந்த பழன நகராரோ என்று பாடலைத்தானே கூறுகிறாய். அதை பண் கொண்டு நீ பாடி நான் கேட்கலாமா? தேன்மொழி அப்பாடலை பாடினாள். தேன்மொழி, கடமை என்று ஒன்றில்லாவிட்டால் என் ஆயுள் பூராவும் உன் அருகிலேயே அமர்ந்து தீஞ்சுவை தேவார பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று பரவசமாக கூறினான் விக்ரமன். இருள் படர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மனமில்லாமலே நேரமாகி விட்டதென்று அவர்கள் எழுந்தானர். அவர்கள் ஓரடி வைப்பதற்குள் ஏதோ சரசரவென்று ஓடியதை கண்டு திகைத்து நின்று பார்த்தனர். ஒரு கருநாகம் மல்லிகை பந்தருக்குள் ஓடிக்கொண்டு இருந்தது. அத்தான், எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது என்றால் தேன்மொழி. பயப்படாதே கண்ணே, நாகமார்த்த நம் பெருமார்
தன் மணி நாகத்தை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று சமாதானம் கூறினான் விக்ரமன். அத்தான் எதற்கும் கோயிலுக்கு இன்னொரு முறை போய் வரலாம் என்று கூறியபடியே கோயிலுக்குள் நுழைந்த தேன்மொழியை பின்பற்றி விக்ரமனும் போக வேண்டியதாயிற்று. உள்ளே அர்ச்சகர் இல்லாததால் தங்கள் இருவரையும் இணைத்து வைக்கும்படி பலமாகவே இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அருகில் இருந்த நந்தா விளக்கின் சுடரிலிருந்து பொறி தெரித்தது. அத்தான், தீபச் சுடர் தெரிகிறது, நல்ல சகுனம் என்று தேன்மொழி சொல்லவும் பின்னால் யாரோ அச்சென்று தும்மவும் சரியாக இருந்தது. ஆளரவுமே இல்லாத இடத்தில் தும்மலா என்று திருப்பி பார்த்த பொழுது அடுத்த வீட்டு சிறிய பெண் நின்று கொண்டிருந்தாள். உடனே தஞ்சைக்கு போக வேண்டுமாம், அதனால் உடனே வரச் சொன்னார்கள் என்று சொல்லி விட்டு ஓடினாள் அந்த பெண். கண்ணே, பலரின் முன்னால் உன்னிடம் விடை பெற்றுக் கொள்ள முடியாது, அதனால் நான் இங்கேயே உன்னிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி அவள் கையை பிடித்து கொண்டான். அவளும் தன் கையை விடுவித்துக் கொள்ள விரும்பவே இல்லை. கடைசியில் பிரியா விடை பெற்று ஒருவரின் மனத்துயரை மற்றவர்கள் ஆற்றிக்கொண்டே வீட்டினுள் நுழைந்ததும் தந்தை தயாராக இருப்பதை கண்டார்கள். என்னம்மாமா, திடீரென்று இரவிலேயே புறப்பட வேண்டும் என்கிறீர்கள் என்றான் விக்ரமன். ஆம் தம்பி, அரசரிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது, உடனே புறப்பட்டு வரோம். உடன் கூட்டம் நாளை நடக்கப் போகிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதில் சாமந்த நாயகர் தனி ஓலையில் உன்னையும் அழைத்து வருமாறு எழுதியிருக்கிறார். எப்படியோ அவருடைய அன்பை பெற்றுவிட்டாய், நீ கெட்டிக்காரன்தான். விக்ரமன் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினான். அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். சாமந்த நாயக்கர் தன்னை ஏதோ வழிபோக்கன் என்று ஒதுக்கிவிடாமல் அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அதுவும் தன் முறை பெண்ணின் தந்தையிடம். தேன்மொழியை விட்டு பிரிவதுதான் அவனுக்கு வருத்தத்தை தந்தது. இதுவரை இல்லாத ஒருவித ஏக்கச் சுமையை அவன் மனம் சுமக்க ஆரம்பித்தது. தேனை சுவைத்தால் இனிக்கும், தேன்மொழியை நினைத்தால் இனிக்கும். அவளின் பேச்சும் பாட்டும் யாருக்கு வரும்? அவள் பாடும் பொழுது கழுத்தின் தொண்டைக்குழி என்ன லாவகமாக ஏறி இறங்கிற்று. வெண்முகிர் கூட்டத்தில் தெரியும் சந்திரனாக அல்லவா அவள் முகம் இருந்தது. சந்திரன் என்றவுடன் சந்திரவல்லியின் நினைவு வந்தது. ஆம், அவளும் தான் அழகில் சிறந்தவள். ஆற்றல், கல்வி, அறிவு, கோட்பாடு, பண்பாடு எல்லாம் இருக்கின்றன. அவளுக்கு தேன்மொழி மட்டமா? அவளுக்கும் உயர்ந்த ரக ஆடை ஆபரணங்கள் அணிவித்தால் சந்திரவல்லியை விட ஒருபடி மேலாகவே அழகாக இருப்பாள். என்னப்பா அம்மா, நினைவு வந்து விட்டதா என்று மாமன் கேட்டார். அவன் நினைவுகளிலிருந்து மீண்டான். இல்லை மாமா, தாங்கள் ஏதோ யோசித்துக் கொண்டு வருகிறீர்களே என்றுதான் பேசாமல் இருந்தேன் என்று கூறி சமாளித்தான். ஒரு வாரத்திற்கு முன்பு கற்றளியாக்குவதற்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். இன்று அவசரமான உடன்கூட்டம் என்று அழைத்திருக்கிறார்கள். எதிரியின் தொல்லை ஏதாவதா என்று புரியவில்லை. அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். இருந்தாலும் இருக்கலாமாமா, நான் கூட திகம்பராமாயனை பற்றி கூறவில்லை. ஏன் மாமா, நானும் உடன்கூட்டத்திற்கு வரலாமா? முடியாது தம்பி, திருமந்திர ஓலை நாயகத்திடமிருந்து அழைப்பு வந்தால்தான் வர முடியும் உள்ளே. அப்பொழுது நான் என்ன செய்வது? எங்கே தங்கியிருப்பது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். நாம் தஞ்சை செல்வதற்குள் வெள்ளி முளைத்துவிடும். உன்னை நிசுபம் நுசூதனியம்மனின் ஆலய தலைமை சிற்பியிடம் விட்டுவிட்டு போகிறேன். உள்ளே போய் சாமந்த நாயக்கரிடம் ஓலை வாங்கி உன்னை உள்ளே அழைத்து கொள்கிறேன் என்றார். அவர்கள் தஞ்சையை அடைந்த பொழுது வெள்ளி முளைத்து விட்டது. கிழக்கு நன்றாக வெளுக்க ஆரம்பித்து விட்டது. நிசம்ப சூதனியம்மனின் ஆலயத்தை கற்றளியாக்கும் வேலை துவங்கியாகிவிட்டது. ஆலய தலைமை சிற்பியிடம் விக்ரமனை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு மருதவாணர் சென்றார். ஓர் அறையை காண்பித்து தலைமை சிற்பி அவனிடம் கூறினார். தம்பி விக்ரமா, நீ இதற்குள்ளேயே இரு. நிசம்பசூதனியம்மனை தரிசிக்க பெண்கள் எல்லாம் நிறைய இங்கு வருவார்கள். அவர்கள் வந்துவிட்டு போன பின்பு நீ வெளியே வரலாம். அப்படி யாராவது உன்னை அழைக்க ஆள் வந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன். நீ அவர்களுடன் போகலாம். என்னிடம் சொல்லிக் கொள்வதற்காக நீ காத்து கொண்டிருக்க வேண்டாம். இதெல்லாம் ராஜாங்க விஷயம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் வேறு யாரிடமோ ஏதோ கூறிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சென்று விட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு பெண் வந்தாள். அவளை வரவேற்க முடியாமல் வரவேற்றான் விக்ரமன். உட்கார்ந்திருந்த விக்ரமனின் கண்கள் போதை கொண்டு மேலே செருக ஆரம்பித்தது. அந்த பெண் அவனருகே மெல்லடி எடுத்து வைத்து நடந்து வந்து உட்கார்ந்தாள். மெதுவாக அவன் இரு கரங்களையும் பிடித்து கொண்டாள். அவன் கண்களை தன் மடியில் வைத்து தலை வைத்து கொண்டு வருடினாள். அவளின் அணைப்பை தள்ள பார்த்தும் அவனால் முடியவே இல்லை. நீ பெரிய ஆளாக இருக்கிறாய். தேன்மொழியை காதலிக்கிறாய். சந்திரவல்லிக்கென்று உன் இதயத்தின் ஓரமாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இருவரும் முன்னால் பல வருடங்களாக என்னை காதலிக்கிறதா ஞாபகம் இருக்கட்டும், இணங்கிவிடு என்று அவன் காதில் கூறினாள். விக்ரமன் வேறு வழியின்றி அவளிடம் இணங்கிவிட்டான். என்ன மதுரமான குரல்! அப்பப்பா, வேறு என்ன செய்வான் பாவம்.
அவன் முன்னிரவு தூங்கவே இல்லை பாவம். அவனை அணைத்த பெண் நித்ராதேவிதான். விக்ரமனை யாரோ உழுக்கு உழுக்கென்று உலுக்கினார்கள். நீதானே சிற்பியாரின் வீட்டிற்கு வந்தாய், சரி கிளம்பு போகலாம் என்றார்கள். விக்ரமன் நித்ராதேவியின் காதல் அனுப்பிலிருந்து இன்னும் பரிபூர்ணமாக விடுபடவில்லை. அவர்கள் அவனை அந்த ஆலயத்தின் ஒரு கோடிக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு சென்ற பின்பு அருகில் இருந்த சிலையின் கழுத்தை பிடித்து திருகினார்கள். உள்ளே ஒரு வழி தோன்றவே மெதுவாக இறங்கினார்கள். திடீரென்று சந்தேகம் தோன்றவே அவர்கள் யார் என்று கேட்டான். என்னப்பா, ஒன்றும் தெரியாதவனை போலவே கேட்கிறாய்? நீதானே பாண்டிமாதேவி அங்கையர்கண்ணி ராணியாரிடமிருந்து மகாராணி பஞ்சவன் மாதேவிக்கு கடிதம் கொண்டு வந்திருந்தாய். மகாராணி பதிலுக்கு உன்னிடம் ஓலை கொடுத்து அனுப்புவதற்காகவே தான் கூப்பிட்டிருக்கிறார் என்றனர். ஐயா, அதுதான் இல்லை. நீங்கள் ஆள் மாறாட்டத்தினால் என்னை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டீர்கள். நான் சாமந்த நாயகரை அல்லவா பார்க்க வேண்டும். விக்ரமன் சாமந்த நாயகரின் பெயரை கூறியவுடன் தான் அவர்களுக்கு தாங்கள் தேடியது அவனை அல்ல என்று புரிந்து கொண்டார்கள். ஒன்றும் தெரியாததென்று அவனை விடக்கூடாது என்று ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு ஜாடை செய்து கொண்டார்கள். தாங்கள் ஆள் மாறாட்டத்தினால் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தோமா இல்லையா என்பதை பிறகு கவனித்து தீர்மானித்துக் கொள்கிறோம். முதலில் உன்னை இங்கு கட்டி போட்டுவிட்டு போகிறோம். அந்த ஆளை கூட்டிக் கொண்டு வந்த பிறகு உன்னை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு விக்ரமனின் எந்தவிதமான கெஞ்சலுக்கும் இடம் கொடுக்காமல் அருகே தூணில் கட்டி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் தலைமை சிற்பியின் வீட்டின் உள்பக்கம் இருந்த ஆழ காலனை அடையாளம் தெரிந்து கொண்டு அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்த பொழுது அந்த சுரங்கப்பாதையின் வழியில் அவர்கள் கட்டியிருந்த உருவத்தை பார்த்து திடுக்குற்று திகைத்தார்கள். ஆம், அங்கே கட்டப்பட்ட உருவம் ஒற்றர்கள் தலைவன் செம்பியன். அன்று அந்த சபா மண்டபம் மிகவும் அழகுற காட்சியளித்தது. சாதாரண நாட்களிலேயே மிகவும் அழகுற காட்சியளிக்கும் அந்த மண்டபம் அன்று மிகவும் அலங்காரமாக காட்சியளித்தது. வாயிலின் இருபுறமும் ஈட்டி தாங்கிய இரு வீரர்கள் காவல் இருந்தார்கள். தரை முழுவதும் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. கூடத்திற்கு எதிரே பெரிய சபா மண்டபம் சலவை கற்களால் இழைக்கப்பட்ட தூண்களுடன் யாழி, சிம்மம், புலி முதலிய உருவை சிற்பத்தில் ஏந்தி நின்றிருந்தது. அந்த கூட்டத்திலிருந்து இரு வழிகள் பிரிந்து சென்றன. அத்தானி மண்டபம் அழகை, அலங்காரத்தை, செல்வத்தை மட்டும் தாங்கி நிற்கவில்லை. ரத்தனத்தாலும் தங்கத்தாலும் வைரத்தாலும் இழைக்கப்பட்ட ஆசனங்களில் வெற்றி திருவணிந்த பல வீரர்கள், நூற்றுக்கணக்கில் எண்ண முடியாத வில்புண்களை சுமந்தவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கொடும்பாளூர் மதுராந்தக சுந்தர வேளாளர், பழுவேட்டரையர், கண்டன் மரவனார், மிலாடுடையார், இலாட பேரரையர், கொல்லி மலவன், ஒற்றியூரன், பிருத்திவி கண்டவர்மன், திருவள்ளத்து திருவையன், சங்கரத்தேவன், குடுமுடி ராயன், தென்னன் மலவரையன் போன்ற பல குறுநில மன்னர்கள் அமர்ந்திருந்தார்கள். சோழ சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனை தவிர சேனாதிபதி குறவன், போத்தரையன், பரமன், மணப்பாடியானான மும்முடி சோழன் போன்ற சேனாதிபதிகள் அங்கு நின்று கொண்டிருந்தனர். தானிய பண்டாரம், பாலூர் கிழவன், அரவணையான், மாவரிகேசவன், திருமந்திர ஓலை அதிகாரி ராஜகேசரி, நல்லூர் கிழவன், காருயில் முதலிய உயர்தர அதிகாரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்களை தவிர சிற்ப மாராயர், மருதவாணர், நிறுத்த மாராயர், ஆகமவர்தனர், கலைக்களஞ்சியம் கவர்னர் நாரணன், பட்டாதித்தன் ஆகியோர் இருந்தனர். மாமன்னர் இருக்கைக்கு வலப்புறத்தில் மேலே உள்ள விதானம் ஒன்றில் அரண்மனை பெண்கள் அமர இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இடதுபுறத்தில் பிரம்மாண்டமான நெடுஞ்சுவர் ஒன்று இருந்தது. அதன் நடுவே ஆங்காங்கே சில துவாரங்கள் இருந்தன. கீழே பிரம்மாண்டமான நடராஜர் விக்கிரகம் சுற்றிலும் தீபங்கள் சுடரிவிட்டெறிய அருள்பாலித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று கோஷம் எழுந்தது. சோழ மன்னர் ராஜராஜ சோழர் பராக், ஈழத்தை வெற்றி கொண்ட மன்னர் வாழ்க, மதிமந்திரி சாமந்த நாயகர் வாழ்க என்ற கோஷங்கள் மண்டபத்தை ஆட்டி வைத்தது. மதிமந்திரி அரச பிரதானிகள் சூழ ராஜராஜ சோழர் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சாமந்த நாயகர், சைவாகம் பண்டிதர், சைவாச்சாரியார், இளவரசன் மதுராந்தகன், கண்டராதித்தன் ஆகியோர் வந்து கொண்டிருந்தார்கள். சபை முழுவதும் எழுந்து மரியாதை செலுத்தியது. மாமன்னர் அமர்ந்தவுடன் அனைவரும் அமர்ந்து கொண்டார்கள். மேலே விதானத்திலே குந்தவை பிராட்டியார், செம்பியன் மாதேவி, வானவன் மாதேவி, பட்ட மகிழி உலகமாதேவி, பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவி, இலாட வேட்டரையர், இலாட பேரரையன் சகோதரி இலாட மாதேவி, இளவரசி சுந்தரிவல்லி, சிறிய குந்தவை, குந்தவையின் மகள் வீரமாதேவி ஆகியோர் அமர்ந்து கொண்டிருந்தனர். முதலில் சாமந்த நாயகர் தான் பேச ஆரம்பித்தார். அமைச்சர் அவர்களே,
பெருந்தர அதிகாரிகளே, சேனாதிபதிகளே, உடன்கூட்ட தலைவன் என்ற முறையில் உங்களை அழைத்த காரணத்தை நான் கூற விரும்புகிறேன். சென்னல் விளைவு தரும் நம் செந்தமிழ் திருவள நாட்டின் உரு தூண்களே, உங்களையெல்லாம் மாமன்னர் அழைத்த காரணத்தை கூறுகிறேன். காலஞ்சென்ற பெருமதிப்பிற்குரிய உத்தம சோழ மகாராஜாவின் காலத்தில் நம் சோழ நாட்டில் சைவமும் வைணவமும் தலை தோங்கியது. எங்கு பார்த்தாலும் கற்றளிகள், விண்ணகரங்கள், சமண பள்ளிகள், புத்த விகாரங்கள், ஏன் ஒரு மத புரட்சியே உண்டாயிற்று. அதே நேரத்தில் நம் வாணிபமும் பெருகி வளர்ந்தது என்று கூறலாம். நம் துறைமுக பட்டினங்களில் சாவகத்துக்கு பொன்னும், ஈழத்து அரிசியும், சீரத்து பட்டம், வாசனை திரவியங்களும் குவிந்து கிடந்தன. இந்த தமிழகம் ஏன் இந்த பரத கண்டமே கண்டு வியந்து நிற்கும்படியான அந்நிய செலாவணி ஏற்பட்டது. பண்டம் வேண்டுவோர் பண்டத்தை கொடுத்து பண்டமாற்றுதல் நடந்தது போக நாணயத்தை கொடுத்து வேறு பண்டங்களை வாங்கி கொள்கிறார்கள். நம் சேனாட்டு கப்பல்கள் கள்ளர்கள் பயமின்றி இப்பொழுது கடலில் துணிந்து செல்கின்றன. இந்த காலத்தில் நாம் மட்டும் விரும்பியிருந்தால், அதுவும் அசுரத்தனமான வெறி பிடித்து நினைத்திருந்தால், ஆக்க வேலைகளுக்கு செலவழிக்கப்பட்ட நம் சக்தியை அழிவு வேலைக்கு திருப்பி பல நாடுகளை கொள்ளையடித்து மக்களை அழித்து பொருள்களை கவர்ந்து எல்லாவற்றையும் நம் சொந்தத்திற்கே அடிமைப்படுத்தி கொண்டு நம்முடைய பொக்கிஷத்தையே நிரப்பியிருக்கவும் முடியும். அப்பொழுது ஆஹா, வெற்றிவேல் வீரவேல் என்றெல்லாம் கூறி உடன்கூட்டத்து உறுப்பினர்கள் உற்சாகம் காட்டினர். வந்தியத்தேவர் தொடர்ந்தார். ஆனால் நம்முடைய இந்த எண்ணத்தை பகை அரசர்கள் தவறாக எண்ணிக்கொண்டு விட்டார்கள். நம்முடைய மேம்பட்ட கலைவாழ்வு, உயர்ந்த எண்ணங்கள், செயல்கள், பண்பாடுகள், உள்நாட்டில் காணும் ஒற்றுமை, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு நம் ஏற்பட்ட வளர்ச்சியை எடுத்து காண்பிக்கவில்லை. அதற்கு பதில் நம்மை பற்றிய தாழ்வு மனப்பான்மையை எடுத்து காண்பித்திருக்கிறது. நம்முடைய வீரத்தனம் எங்கோ சென்று விட்டது போலும், சோழ நாடு கோழைகள் நாடாகிவிட்டது என்றும் பறைசாற்றி கொண்டு நம்மை அழிக்க முயற்சி செய்து வருகிறார்கள். வைகாசி விசாகத்தன்று திருச்செந்தூரில் நம்மை எதிர்த்து படையெடுப்பதற்கான திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு விட்டது என்று கூறி கருவூர் தேவர் அவர்களின் இல்லத்தில் நிலவு காய்ந்த தோட்டத்தில் செம்பியன் கூறியவற்றை அப்படியே எடுத்து கூறினார். திருச்செந்தூர் சபையில் கலந்து கொண்டவரை பற்றி அறிந்தால் நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து போவீர்கள். அது வேறு யாருமல்ல, ஈழம் கொண்ட வேங்கையான நம் மாமன்னர் தான். அரேபிய நாட்டு தூதுவரை போல மாறுவிடத்தில் கலந்து கொண்டார். இதை சொல்லி முடித்தவுடன் சபையிலும் மேலே விதானத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியும் கரை புரண்டு ஓடியது. இவ்வளவு விஷயங்களை நான் கூறினாலும் இந்த உடன்கூட்டம் இவ்வளவு அவசரமாக கூடும் காரணத்தின் 2 சம்பவங்களையும் நான் கூறுவதை விட சம்பந்தப்பட்டவர்களையே மன்னர் உத்தரவிட்டால் நான் வரவழைத்து கூற வைக்கிறேன் என்று உத்தரவுக்காக நின்றார் வல்லவரையர். வேண்டாம், தாங்களே கூறினால் போதும். நம்முடன் கூடும் கூட்டம் சமாச்சாரம் அவர்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படியே உத்தரவு. பல்லவ அரசர் பார்த்திபேந்திர பல்லவ சீற்றிப்புலி நாட்டு மன்னருடன் உறவு கொண்டிருப்பதால் அதன் பலனாக சோழ நாட்டிற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் வடதிசை மாதண்ட நாயகர் நமது ராசமல்ல முத்தரையன் என்ற படைத்தலைவன் மூலமாக செய்தி அனுப்பினார். ஆனால் ராசமல்ல முத்தரையன் தஞ்சைக்கு வரும் வழியில் பின்னாலிருந்து கத்தி வீசி குத்தப்பட்டார். ஆனால் உடனே தகுந்த சமயத்தில் கிடைத்த உதவியினால் காப்பாற்றப்பட்டு விட்டார். பின்னாலிருந்து அந்த குத்திய கயவனை நம்முடைய உடன்கூட்டத்து உறுப்பினரான மருதவாணர் அவர்களின் சகோதரர் மகன் விக்ரமன் பிடித்து நம்முடைய சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனிடம் ஒப்படைத்து விட்டார். அந்த வாலிபனுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அந்த பல்லவ சேனாதிபதி பின்னாலிருந்து குத்திய அந்த கயவன் கூறியதிலிருந்து பார்த்தால் வேங்கி நாட்டு படை, மேலை சாளுக்கியர்களின் படை, பல்லவ படை எல்லாம் சேர்ந்து தாக்கும் போல் இருக்கிறது. இத்துடன் கவலைக்கிடமாக வேறொரு செய்தியும் சேர்ந்து கொண்டிருக்கும் போல் இருக்கிறது. பாண்டிமாதேவி அங்கையர்கனி நம்முடைய மகாராணியார் பஞ்சவன் தேவிக்கு அனுப்பிய ரகசிய ஓலைதான் அதை சொல்கிறது. இதை படிப்பதற்காக பழுவூர் அரசர் என்னை மன்னிப்பாராக. இதை படிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அவர் குடும்ப விஷயம் சபைக்கு வருவதை விரும்பாவிட்டால் மேலும் தொடர்ந்து கூறுவதை நிறுத்தி கொண்டு விடுகிறேன். இல்லை இல்லை, சோழ பாண்டிய நாடுகளுடன் கொள்வினை கொடுப்பினை கொண்டுள்ள நான் என் குடும்ப விஷயங்கள் அரசியல் சார்பாக விவாதிக்கப்படுவதை தடுக்க முடியாது. அதனால் சாமந்த நாயகர் தொடர்ந்து பேசுவதை நான் தடை செய்ய விரும்பவில்லை. தொடர்ந்து பேசுவதையே விரும்புகிறேன் என்றார் பழுவேட்டரையர். அவர் குரல் கம்மி இருந்தது. சாமந்த நாயக்கர் ஓலையை பிரித்து படித்தார். பாண்டிமாதேவி அங்கையர் கன்னியார் தன் சகோதரி சோழமாதேவி பஞ்சவன் மாதேவிக்கு எழுதிய திருமந்திர ஓலை. இங்கே பாண்டிய மன்னருக்கும் சேரன் மகளுக்கும் திருமணம் நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் என் நிலைமை என்னவாகும்
என்றே தெரியவில்லை. தன்னுடைய மகள் பாண்டிய நாட்டின் பட்ட மகிழ்ச்சியாக ஆக்கப்படுவாள் என்று உறுதி கூறினால்தான் இக்கல்யாணம் நடைபெறும் என்று சேரன் பாஸ்கர ரவிவர்மன் கூறுவதாக தெரிகிறது. என் நிலைமை கூட எனக்கு கவலை இல்லை. மன்னரின் நிலைதான் ஆபத்தாக இருக்கிறது. பாண்டிய அரசுரிமைக்கு போட்டியிடும் வீரச்செழியன், வீரகேரளன் ஆகியோர் இதை பலமாக எதிர்க்கிறார்கள். அவர்கள் எதையும் எண்ணியதை எண்ணியவாறே முடிக்கும் ஆற்றலுடையவர்கள். இவைகள் எல்லாவற்றையும் விட எனக்கே தெரியாத விஷயங்களினால் ஒன்றை மட்டும் என்னால் ஊகிக்க முடிகிறது. சோழ சாம்ராஜ்யத்தை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது. இந்த திருமணம் நடக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்மை என்றே தோன்றுகிறது. இந்த விஷயத்தை அக்கால் குந்தவை, உன் கணவர் ஆகியோரின் தீர்மானப்படி தீர்க்க ஆலோசனையின்படி வகை செய்து நம்முடைய பிறந்த பொன்னாடான சோழவள நாட்டிற்கு மங்களகரமான முடிவை தேடி தருவாய் என்று நம்புகிறேன். அன்பு சகோதரி அங்கையர்கண்ணி. இக்கடிதம் நேற்று மாலை நம் அரசியாருக்கு ஆலகாலன் என்பவனால் கொண்டு வந்து தரப்பட்டது. இதற்காகவே உடன்கூட்டம் கூட்டப்பட்டது என்று கூறி முடித்துவிட்டு தன் ஆசனத்தில் அமர்ந்தார் சாமந்த நாயகர். முதலில் தானிய பண்டாரம், பாலூர் கிழவன், அரவணையான், மாலரி கேசவன் பேச ஆரம்பித்தான். இந்த விஷயத்தில் மாமன்னர் என்ன அபிப்பிராயப்படுகிறாரோ அதுவேதான் என் அபிப்பிராயம். ஆனால் வயதானவன் என்ற முறையில் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சதி திட்டமும் பொறாமையும் அழிந்திருக்கும் இந்த காலத்திலே மாமன்னர் திருச்செந்தூர் குமரக்கூட்டத்தில் நடந்த சதி திட்டத்தில் தாமே மாறுவேடம் பூண்டு கலந்து கொண்டது போல் இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதுவேதான் எங்களுடைய தாழ்மையான அபிப்பிராயமும் வேண்டுகோளும் என்று எல்லோரும் சேர்ந்து ஆமோதித்தனர். அதன் பின்னர் மாமன்னர் எழுந்து பேசுவதற்கு ஆரம்பித்தார். சாமந்த நாயக்கர் அவர்களே, மாதி மந்திரிகளே, எப்பொழுதும் நல்லதையே நினைக்கும் உடன்கூட்டத்து உறுப்பினர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வந்து கூடி இருப்பது ஒரு பக்கம் வேதனையையும் மற்ற பக்கம் அதி மகிழ்ச்சியையும் தருகிறது. இந்த ராஜ்ய பாரத்தினால் நான் கவலைப்படும் பொழுது, ஐயோ நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? எல்லோரும் வேதனையற்றிருக்கும் பொழுது இந்த சுமக்க மாட்டாத பொறுப்புகள் எதற்கென்றும் தோன்றும். ஆனால் உங்களையெல்லாம் இங்கே பார்க்கும் நான் மட்டும் வேதனைப்படவில்லை. என்னோடு தோளோடு தோள் கொடுத்து வேண்டுமானால் உயிரையே கொடுத்து இந்த சோழ நாட்டை காக்க பல அரும்பெரும் வீரர்கள், ஆற்றிலும் அறிவிலும் வீரத்திலும் நிகரில்லாதவர்கள் பலர் எனக்காக இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது என் உள்ளம் உவகையில் மூழ்குகிறது. உள்ளத்தில் புது தெம்பு ஊற்றாக பெருகிறது. ஆனால் நாடு நகரங்களில் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டு கலை, வாணிபம், விவசாயம், சிற்பம் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டு உள்ளவர்களை தொந்தரவு செய்து இங்கே வரவழைக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைத்தால்தான் வேதனையாக இருக்கிறது. இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ராஜநாயகியை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.